ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் லாங் வீடியோ போட்டு ஒரு 2 மந்த்துக்கு மேலே ஆகுது. நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி நான் இந்த லாங் வீடியோவில் நாங்கள் இன்றைக்கி மார்னிங் திருத்தணி கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் இதில் ஷேர் பண்ண போகிறேன். நாங்கள் கேப் புக் பண்ணியிருந்தோம் எங்கள் பெரியம்மா வீட்டிலேருந்து திருத்தணி கோயிலுக்கு போகிறதுக்காக. காலையில் 5:30க்கு கேப் ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் ஆகிட்டு நாங்கள் மொத்தம் 5 பேர் இன்றைக்கி போனோம். நான், எங்கள் அம்மா, எங்கள் பெரியம்மா, பெரியம்மாவோட டாட்டர், அப்புறம் அவங்களோட டாட்டர், மொத்தம் 5 பேர் லேடிஸ் நாங்கள் போனோம். இன்றைக்கி நாங்கள் டிஃபன் எடுத்துகிட்டு போயிட்டோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஏர்லி மார்னிங் கிளம்புனதுனால எல்லாேருக்கும் பசிக்கும்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டோம். 6:45க்கு எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் மட்டும் சாப்பிடல, மற்றவங்களாம் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு எங்களுக்கு டீ சாப்பிட்ற பழக்கம் இருக்குது. அதனால் அங்கே ஒரு டீ ஷாப்பில் நாங்கள் பிரேக் எடுத்துக்கிட்டோம். அங்கே போய் எங்கள் அம்மா, பெரியம்மா, எங்கள் அக்கா எல்லாருமே டீ சாப்பிட்டாங்க. எனக்கு என்னமோ இன்றைக்கி பசியே இல்லை, அதனால நான் டீ கூட வேணான்னு சொல்லிட்டேன். அவங்களாம் சாப்பிட்டாங்க. அப்புறம் போண்டா கூட வாங்கி சாப்பிட்டாங்க. எல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் போண்டா பார்சல் வாங்கிட்டாங்க. அங்கே பெட் டாக்ஸில் அங்கே எங்கள் கூட சாப்பாடு வேணும்னு சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கும் 2 பிஸ்கெட் பாக்கெட்டை வாங்கி கொடுத்துட்டு அதை சாப்பிட வச்சுட்டு நாங்கள் கொஞ்சம் வீடியோஸ்லாம் அங்கே உட்காந்து எடுத்துகிட்டு இருந்தோம். அங்கே அக்காவும் அம்மாவும் எனக்கு வீடியோ எடுத்து கொடுத்தாங்க. ஏன்னா நான் செல்ஃபியே எடுத்துகிட்டு எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி, என்னை வீடியோ எடுங்கன்னு சொன்னதால் அவங்க 2 பேரும் எனக்காக வீடியோ எடுத்து கொடுத்தாங்க. எல்லோரும் அது ஒரு ஹைவேஸ் ஓரமாக இருந்துச்சு அந்த டீ ஷாப். அங்கே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் 1 hour ட்ராவல் பண்ண பிறகு தான் அந்த பிரேக் எடுத்தோம். அதனால் ஒரு பிரேக் எடுத்தது ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. அந்த ட்ராவல் டயர்ட்னஸ் அவ்வளோவா தெரியாதுல்ல, அதுக்காக. திருப்பி ரிட்டன் போயிட்டே இருந்தோம். எல்லோரும் போண்டாலாம் வாங்கின போண்டாலாம் சாப்பிட்டுட்டே வந்தாங்க. சாப்பிட்டுட்டே அப்படியே திருப்பி திருத்தணி டெம்பிளுக்கு திருப்பி பயணத்தை ஆரம்பித்தாச்சு. போயிட்டே இருந்தோம். கிளைமேட் இன்றைக்கின்னு பார்த்து செம கூலான கிளைமேட். துளி கூட வெயில் இல்லை. ஏசி போட்டிருந்தாங்க காரில், இருந்தாலும் ஏசி போடலைனாலும் இன்றைக்கி கிளைமேட்டுக்கு அவ்வளோ கூலிங்காக இருந்துச்சு. அப்படியே நாங்கள் திருத்தணி மலை வீட்டிலேருந்து கிளம்பி 2 hours 15 minutes கழித்து மழை வந்துடுச்சு. அங்கே என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கினோம். வாங்கிட்டு அப்படியே மேலே கார் பார்க்கிங் வரைக்கும் திருப்பி ஸ்டார்ட் பண்ணி போனோம். மவுண்டன் பேக்ரவுண்டாக இருந்ததுனால வீடியோஸ்லாம் நிறையா எடுத்தேன். அப்புறம் அந்த கோயில் கூட தெரிய ஆரம்பிச்சிது. அதெல்லாம் நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு கார் பார்க்கிங்கில் எங்களை டிரைவர் விட்டுட்டு ஒரு கார் பார்க் பண்ண போயிட்டார். அதுக்கப்புறம் நாங்கள் பொறுமையாக நடந்து மலை மேலே ஏற ஆரம்பித்தோம். ஸ்லோப்பாக இருந்துச்சு. ஏறும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அங்கே நிறையா மரம், செடி, கொடிகள்லாம் நல்லா பசுமையாக இருந்துச்சு. அதனால் அதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு நான் ஒரு ஓரமாக நின்றுட்டுருந்தேன். அதுக்கப்புறம் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே பின்னாடி வந்தாங்க. அங்கே மங்கீஸ் வேறு நிறையா இருந்துச்சு. அதனால் ரொம்ப இதாக தான் இருந்துச்சு, கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. அது கையில் எதையுமே வச்சுருக்க விடலை. எது வச்சுருந்தாலும் பிடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் நாங்கள் பொறுமையாக நடந்து கோயில்கிட்ட போயிட்டோம். அங்கே அம்மா, பெரியம்மா, அக்கா எல்லோரும் அர்ச்சனை வாங்கினாங்க. அர்ச்சனை வாங்கிட்டு, ஏன்னா எங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம். எனக்கு, எங்கள் அக்காவுக்கு, எங்கள் அக்கா பொண்ணுக்கு 3 பேருக்கும் இதுதான் ஃபஸ்ட் டைம் திருத்தணிக்கு போகிறது. அங்கே ஃப்ரீ க்யூவில் தான் நாங்கள் போனோம். போயிட்டு சாமி ஒரு 1/2 hourல பார்த்துட்டோம். பார்த்துட்டு வெளியே அங்கேருந்த மலையில் சேர்லாம் போட்டிருந்தாங்க. அங்கே உட்காந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஃபோட்டோலாம் எடுத்தோம். நானும் அக்காவும் அங்கே தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு
பிரசாதம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கே நல்லா கிளைமேட் நல்லா இருந்துச்சுன்னு அங்கே எந்திரிக்கவே மனசு வரல. அங்கேயே தான் ரொம்ப நேரம் உட்காந்துருந்தோம். உட்காந்துட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து கீழே இறங்கலான்னு வந்தோம். வந்து அங்கே ஸ்ட்ரீட் ஷாப்பில் நிறைய மணி, அப்புறம் மயில் இறகு அதெல்லாம் விட்டாங்க. எல்லாருக்கும் என்னென்ன தேவையோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா அங்கங்கே வாங்கினோம். வாங்கிட்டு அப்படியே போய் கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு. ஒரு காஃபி ஷாப்புக்கு போனோம். அங்கே போயிட்டு எல்லோரும் அவங்கவுங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். காஃபி, பாதாம் மில்க், அப்புறம் எல்லாம் ப்ளைன் மில்க் எல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். காஃபி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அங்கே நான் காஃபி சாப்பிட்டுட்டே ஒரு ஸ்டில் எடுத்துட்டு கிளைமேட் என்ஜாய் பண்ணிவிட்டு உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் கீழே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் போகிற வழியில் இன்னும் நிறையா ஷாப் இருந்துச்சு. இறக்கும் போது வேறு கடைகள் இருந்துச்சு, பிளாட்ஃபார்ம் ஷாப்ஸ்லாம். அங்கே எங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்னென்ன கிடச்சதோ அதெல்லாம் வாங்கிட்டு ஷாப்பிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக கார் பார்க்கிங் வரைக்கும் நடந்து கீழே இறங்க ஆரம்பித்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு மனசுக்கு. முருகனை நல்லா தரிசிச்சுட்டு நல்லா ஃப்ரீயாக அங்கே இருக்கிற ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அங்கே காருக்கு எங்கள் வீட்டில் கார் இருக்குது, அதுக்கு தேவையானதெல்லாம் ஹேங்கிங்ஸ்லாம் வாங்கினோம். அதுக்கப்புறம் கார் எடுத்துட்டு திருப்பி வீட்டுக்கு போகலாமான்னு பார்த்தா 12 hours பேக்கேஜில் நிறைய டைம் இருந்துச்சு, ஃப்ரீ டைம். பேக்கேஜ் முடிகிறதுக்கு ஒரு 6 hours போல் எக்ஸ்ட்ரா டைம் இருந்தது. அப்போ தான் டிசைட் பண்ணோம் கூகுளில் பார்த்து நியரஸ்ட்டாக ஏதாவது வேறு டூரிஸ்ட் ஸ்பாட் ஏதாவது போகலாமான்னு பார்த்தோம், டெம்பிள்ஸ் அது மாதிரி. அப்போ தான் சோழிங்கநல்லூர் இருக்குது பக்கத்தில். சோழிங்கநல்லூர் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சாரி, சோளிங்கர் யோக நரசிம்மர் டெம்பிள். அங்கே போகலான்னு பிளான் பண்ணிவிட்டு அங்கே கார் பார்க்கிங் வரைக்கும் எங்களை ட்ராப் பண்ணிவிட்டு டிரைவர் சார் போயிட்டார். அதுக்கப்புறம் நாங்கள் நடந்து என்ட்ரன்ஸுக்கு போனோம். அங்கே 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று ஸ்டெப்ஸில் ஏறி மலை மேலே இருக்கிற கோயிலுக்கு போகலாம், யோக நரசிம்மரை தரிசிக்க. அப்படி இல்லைன்னா ஏஜ்டு பீப்புளெலாம் ஸ்டெப்ஸில் ஏறி வர முடியாது, ரொம்ப கஷ்டம். அதனால் அங்கே ரோப் கார் ஃபெசிலிட்டி எப்போதுமே அவைலபிளாக இருக்குது. அதனால் நாங்கள் செகண்ட் ஆப்ஷனான ரோப் கார் ஃபெசிலிட்டியை சூஸ் பண்ணோம். அது எல்லோரும் லைஃப்பில் மிஸ் பண்ணக்கூடாது அந்த எக்ஸ்பீரியன்ஸை. நாங்கள் இதுக்கு முன்னாடி ஹரித்வார் போனோம், காசி டூர் போனப்போ. அப்போ ஹரித்வாரில் இந்த மாதிரி ஒரு விஞ்சில் போன எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு ஆல்ரெடி இருக்குது. அங்கே எப்படின்னா கீழேருந்து மேலே ஏறினது கிடையாது, ஒரு மவுண்டன்லேருந்து இன்னொரு மவுண்டனுக்கு விஞ்சில் போனோம். அங்கே ஒரு 2 to 3 kilometers ட்ராவல் பண்ணி போனோம். இது எப்படின்னா 1 kilometer கீழேருந்து மேலே போகிற மாதிரி இருக்கும். அந்த ரோப் காரில் 4 members, மினிமம் 4 members போகலாம். ஒரு ஆளுக்கு போயிட்டு வரத்துக்கு 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம மெம்பர்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால 3 பேரை சீட் பண்ண வச்சாங்க இன்றைக்கி நாங்கள் போகும்போது. அதனால் நாங்கள் ஸ்ப்ளிட் 5 members போனதுனால எல்லோரும் ஒன்றா போக முடியல. நாங்கள் ஒரு ரோப் காரில் வந்தோம். எங்கள் பெரியம்மா, அக்கா பொண்ணு எல்லோரும் இன்னொரு ரோப் காரில் வந்தாங்க. ரோப் காரில் உங்களுக்கு அந்த வியூஸ் அழகாக வீடியோ பண்ணி காட்டணுன்னு நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். பட் ஆனால் எதிர்பார்த்த மாதிரி என்னால் அழகாக அதை எடுக்க முடியல. ஏன்னா ரோப் கார் ஸ்டார்ட் ஆகும் போதே சொன்னாங்க, எல்லோரும் ஆடக்கூடாது, அசையக்கூடாது, திரும்பக்கூடாது, பேலன்ஸ் பண்ணுற மாதிரி உட்காந்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் பயமாகவும் இருக்கும், கொஞ்சம் த்ரில்லிங்காகவும் இருக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ். ரோப் காரில் போய் இறங்கிட்டோம்.
இறங்கி கீழேயே துளசி மாலைலாம் வாங்கிட்டு போயிருந்தோம். அதனால் அதை வந்து அங்கே பெருமாளுக்கும் தாயாருக்கும் கொடுத்துட்டு அவங்க வந்து துளசி மாலைலாம் சாமிக்கு சாத்தின மாலைலாம் எங்களுக்கு திருப்பி கொடுத்தாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு அங்கேயே உட்காந்து பிக்சர்ஸ்லாம் எடுத்தோம். பிக்சர்ஸ் எடுத்துகிட்டு ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துகிட்டு வெளியில் வந்தோம். கரெக்டாக மணி 1 ஆகிடுச்சு. 1 ஆனதுனால அவங்கெல்லாம் லஞ்சுக்கு சாப்பிட போயிடுவாங்கன்ட்டு ஒரு 1/2 hour வெயிட் பண்ண சொல்ல வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கீழே இறங்கிட்டோம். 1:30க்கு திருப்பி கீழே இறங்க ஆரம்பித்தோம். 10 மினிட்ஸில் நாங்கள் விஞ்சில் ட்ராவல் பண்ணி கீழே இறங்கி வந்துட்டோம். எல்லோரும் லைஃப்பில் ஒரு வாட்டி இந்த மாதிரி ரோப் காரில் ட்ராவல் பண்ணி பார்க்குறது எல்லாருக்குமே ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கணும். எங்கள் அம்மா வந்து டெல்லி போகும்போது கூட அங்கேயும் ஒரு இடத்துல இந்த மாதிரி விஞ்சில் ட்ராவல் பண்ண தான் சொன்னாங்க. அவங்களுக்கு இது 3rd எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு இது 2nd எக்ஸ்பீரியன்ஸ். அது நான் வீடியோவில் காட்டுறதை விட நீங்கள் நேரில் போய் அந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்புறம் ட்ராவல் பண்ணி கீழே வந்துட்டோம். விஞ்ச் எங்களை விட்டுட்டு திருப்பி அடுத்தது பிக்கப் பண்ண போயிடுச்சு. அப்புறம் வெளியில் வந்தோம். அந்த வெயிட்டிங் ஹாலில் ஒரு ஆன்மீக புக்ஸ் எல்லாம் விற்கிற ஸ்டால் இருந்துச்சு. அங்கே எல்லோரும் தேவையான புக்ஸ்லாம் வாங்கினோம். அந்த வெயிட்டிங் ஹால் தான் இது, பெரிய வெயிட்டிங் ஹால். இன்றைக்கி க்ரௌடு சுத்தமாக இல்லையா, அதனால தான் வெயிட்டிங் ஹால் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. அங்கே கேண்டீன் கூட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கிரவுண்ட் ஃப்ளோரில் கேண்டீன் இருக்குது, வேணுங்கிறத வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நாங்கள் கார் எடுத்துகிட்டு திருப்பி எங்கள் வீட்டை நோக்கி ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எல்லோரும் சீட் மாறி மாறி உக்காந்தோம். ஃபஸ்ட்டு டிரைவர் பக்கத்தில் எங்கள் அக்கா உட்காந்தாங்க, அப்புறம் எங்கள் அம்மா உட்காந்தாங்க, அப்புறம் நான் உட்காந்தேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி உட்காந்தோம். இந்த ட்ராவல் வந்து சூப்பராக அமையறதுக்கு முக்கிய காரணம் இந்த டிரைவர் சார் தான். அவர் நல்லா கார் வந்து ஸ்மூத்தாக ஓட்டிகிட்டு போனார். எங்களுக்கு எந்த டயர்ட்னஸும் தெரியல. அதுக்கப்புறம் பத்திரமா நாங்கள் எல்லோரும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக நாங்கள் வீட்டுக்கு